இப்போ எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு 10,000 ஃபோனும் ஹீட் ஆகும், 20,000 ஃபோனும் ஹீட் ஆகும், ஒரு 50,000 ஃபோனும் ஹீட் ஆகும், 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா கூட ஐஃபோன் கூட ஃபோன் ஹீட் ஆக தான் செய்யும். ஹீட் ஆனோடனே நம்ம என்ன நினைப்போம், ஃபோன் எதாவது வெடிச்சிருமோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் வெடிக்காது. ஹீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. என் ஃபோன்லாம் ஹீட் ஆகும்போது நான் அதை தான் பண்ணுவேன். சரிங்களா? அதை பண்ணுங்க. அது மற்ற வேற எந்த சொல்யூஷனுமே கிடையாது. அதுக்கு ஹீட் ஆகணுன்னே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, தண்ணிக்குள்ளே போட்டு அலச முடியாது. அதனால வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். திருப்பி ஹீட் ஆச்சா திருப்பி ஒரு 10 நிமிஷம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் ஒரே சொல்யூஷன் ஹீட் ஆனா, வேற ஒன்றுமே இல்லை. சில பேர் வந்து ஹீட் ஆச்சுன்னா வந்து என் ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஹேக் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. எந்த லிங்க்குமே வந்து நீங்கள் தொடாதீங்க. இப்போ என் ஃபோனுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் வரும், வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் இந்த லிங்கை தொடுங்க அப்படின்ட்டு. நான் எந்த லிங்க்குமே தொட மாட்டேன். நிறைய நியூஸ் நானே பார்க்குறேன், நானே போய் அதை டச் பண்ணுவேனா. அதனால் எந்த லிங்க்குமே வந்தாலும் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணால் உங்கள் ஃபோனை வந்து ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹேக் பண்ணுறவங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா லிங்க்குமே வந்து ஹேக் பண்ணுற லிங்க்குன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் எந்த லிங்க்குமே நீங்கள் தொடாதீங்க. சரிங்களா? கிளிக் பண்ணாதீங்க. சேஃபாக இருங்க. சரிங்களா? இப்போ நிறைய வந்து ஹேக் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எந்த லிங்க்குமே டச் பண்ணாதீங்க. அதான் என்னோட ஓன் அட்வைஸ். கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள்.